குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து மெட்சுபிஷி சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸு. ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நியூ கொடுங்க. என்ன சீரியஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ மாடல் அதை நீங்கள் கொடுங்க. டைப் கொடுங்க, FXCU ஆர் FX3UC கொடுங்க. நீங்கள் என்ன டைப் யூஸ் பண்ணுறீங்களோ அது கொடுங்க. சிம்பிள் ப்ராஜெக்ட்டு, நம்ம லேடர் டயக்ராம் ப்ரோக்ராம் பண்ணுறோம், அதனால் லேடர் டயக்ராம் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்படி தான் ப்ரோக்ராமிங் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்கேட்டுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்க்கலாம். இது அன்கேட்டோட லாஜிக்கு. எப்போ ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆகணுமோ அப்போ தான் நமக்கு அவுட்புட் வரணும். எந்த இன்புட்டு ரெண்டு இன்புட் ஆஃப் இருந்தாலும் ஏதோ ஒரு இன்புட்டு ஆனில் இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வரக்கூடாது. இதுதான் கான்செப்ட் அன்கேட்டு. இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். அன்கேட்னா இன்புட் ஒன் சாரி, இங்கே வந்து அட்ரஸிங் கொடுக்கணும். X0 அப்படிங்கிறது அட்ரஸிங் கொடுக்கணும். நமக்கு டிவைஸ் நேம் வேணும்னா இதை வந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டிவைஸ் நேம் இன்புட் ஒன் டிவைஸ் நேம் கொடுத்தாச்சு. இது பாருங்கள், ஓப்பன் பிரான்ச் ஷிஃப்ட். இது பேரலெலாம் நமக்கு கனெக்ஷன் வேணும்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ இன்புட் 2 X1 இன்புட் 2 ரெண்டு இன்புட்டுமே வந்தோடனே நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். அவுட்புட் அட்ரஸிங்கன்னா Y0 கொடுத்துட்டு இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே டிவைஸ் கமெண்ட் வந்து எனேபிள் இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு வந்து நம்ம அவுட்புட் அப்படின்னு கொடுக்கணும். அவுட்புட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் நேம் காமிக்கலை. அப்படின்னா என்ன பண்ணணுன்னா வியூவில் போயிட்டு இந்த கமெண்ட் எனக்கு பார்த்தீங்களா, இந்த கமெண்ட்டை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் நேம் வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிகினர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது நீங்கள் PLCக்கு ப்ரோக்ராமை டவுன்லோடு பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேமெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ணுவோம். பில்டு கொடுங்க, ஷார்ட்கட் இருக்குமா, பில்டு கொடுத்தாச்சு. பில்டு கொடுத்தாச்சு. ரீபில்ட் ஆல் எல்லாமே கொடுக்கலாம். ரீபில்டு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போயிட்டு ரைட் டு PLC. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும். அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து ஸ்டாப் சிமுலேஷன் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே பாருங்கள், ஷார்ட்கட் கீ மேலே இருக்குது. சிமுலேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் போய் நம்ம பண்ணணும். என்னென்ன மாதிரியெல்லாம் எரர் வரும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்டாப் சிமுலேஷன் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ரைட் டு PLC ஷார்ட்கட் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே வந்துடும். நீங்கள் அங்கே ஆன்லைன்லேயே போய் கொடுக்கலாம், இல்லை இங்கே ஷார்ட்கட் கீஸ் மேலே இருக்குது அதையும் கொடுக்கலாம். பேராமீட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. எஸ் கொடுங்க, கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பாருங்கள், இங்கே ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா மானிட்டர் மோட் இருக்குது. மானிட்டர்னா இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி டீபக் போனீங்கன்னா மாடிஃபை வேல்யூ X0 ஆன் ஆஃப்
இப்போ ரெண்டுமே பாருங்கள், ரெண்டு இன்புட்டுமே ஆஃபில் இருக்கிறப்போ நமக்கு அவுட்புட் ஆஃபில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இன்புட்டு 0, செகண்ட் இன்புட் ஆன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம X1 ஆன் பண்ணோம்னா அவுட்புட் வந்து ஆன் ஆகலை, ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ X0 10 அப்படி இருந்தாலும் நமக்கு அவுட்புட் ஆன் ஆகலை. எப்போவுமே ரெண்டு இன்புட்டுமே ஆன் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஆன் ஆகும். X0 ஆனில் இருக்குது, X1 ஆனில் இருக்குது, அவுட்புட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுவோம், X1 X0 ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்கள் மானிட்டர் மோடில் இருக்குது. இப்போ வந்து சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணணும். சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணியாச்சு. இங்கே வந்து பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ரீட் மோடில் இருக்குது. ரீட் மோட்னா நம்ம ஜஸ்ட்டு பார்த்துக்க மட்டும் தான் முடியும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் மோட்னு இருக்கும். ரைட் மோடு கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் ப்ரோக்ராம் வந்து எடிட் பண்ண முடியும். வேறு எதுனாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும் கைஸ். அன்கேட்டு இப்போ அன்கேட் நான் போட்டு காமிச்சிட்டேன். நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக பின்னாடி இருக்கிற எல்லா கேட்ஸோட லாஜிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டெல்டாவில் வந்து எல்லாத்துக்குமே நான் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பேன். அதே சேம் ப்ரோக்ராமு தான். மறுபடியும் இங்கே வந்து நடத்தினா உங்களுக்கு போர் அடிக்கும். நீங்கள் வந்து உங்கள் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் எல்லா லாஜிக்கும் எடுத்து போட்டு பாருங்கள். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பிரான்ச் கான்டாக்ட் X0. நம்ம வந்து நமக்கு டிவைஸ் கமெண்ட் வேணாம், எதனால் டிசேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் F9 அப்படிங்கிறது ஹரிசாண்டல் லைன். இதை இந்த SF9 இதான் ஷிஃப்ட்டு ப்ளஸ் F9 அது கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும் இந்த மாதிரி. இந்த வெர்டிக்கல் லைன் வேண்டாம் அப்படின்னா இந்த CF10 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெர்டிக்கல் லைன் வேண்டாம் அப்படின்னா டெலிட் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஹரிசாண்டல் லைன் டெலிட் ஆகும். CF9 அப்படிங்கிறது இந்த கைஸ். இந்த F7ங்கிறது அவுட்புட்டு. F8ங்கிறது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எடுப்போம், அதை நம்ம அப்போ பார்ப்போம். SF5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு பேரலாக நம்ம ஒரு அவுட்புட் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து தப்பாக இருக்குது. நம்ம இதுக்கு பேரலாக இங்கே தான் போடணும். அப்புறம் இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா X1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேரலாக ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கும். பாருங்கள், இது நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் பேரலல், இது வந்து நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் பேரலல் F6. பாருங்கள், இதுக்கு பேரலாக வேணும்னா நீங்கள் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டு தான், நீங்கள் டைரெக்டாக வச்சு ஃபிக்ஸும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேரலாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. லைன் வேணுன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் லைனு இங்கே வந்து பார்த்தீங்களா 2ன்னு இருக்கா, நீங்கள் எவ்வளோ வேணால் இப்போ 1ன்னு கொடுத்து பாருங்கள். 1ன்னா இந்த ஒரு லைனுக்கு மட்டும் தான் இங்கே ப்ளேஸ் ஆகும். அகெயின் இங்கே 1 தான் இருக்குது, ஏன்னா இங்கே வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. F8 வந்து நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் கைஸ், இது வந்து பேசிக் சாஃப்ட்வேரு. அன்கேட்டு ஆர்கேட்டு வேணால் போட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. எல்லா வெர்டிகல் லைனும் ஹரிசாண்டல் லைன் டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணியாச்சு. இப்போ ஆர்கேட் போட்டு பார்க்கலாம். ஆர்கேட்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட் ஆனாலும் நமக்கு அவுட்புட் வரணும், அதுதான் கான்செப்ட். ஆர்கேட்னா பேரலாக போடணும். X0 2 இன்புட்டு. பேரலால்னா என்ன சொன்னால் இப்படியும் சூஸ் பண்ணிக்கலாம். X1 இந்த மாதிரி போட்டு ஒரு அவுட்புட் போடுறோம். அவுட்புட் வந்து ஆல்ரெடி இருக்குது.
நம்ம இங்கே பாருங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன் மட்டும் போட்டப்போ இங்கே 10 இருக்கா, 10 ஆல்ரெடி இருக்குது. இந்த 10 பாக்ஸ் அது கவர் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ ஆயிடுச்சு. இப்போ வந்து பில்டு கொடுக்கலாம். பில்டு கொடுத்துட்டு மேலே பாருங்கள் எல்லாமே ஷார்ட்கட் இருக்குது. ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் சிமுலேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு இது க்ளோஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு பிஎல்சின்னு இருக்குது பாருங்கள். மேலே எல்லாமே ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே மேலே ப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேராமீட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் கொடுங்க. நீங்கள் அந்த ஆன்லைன்லேயும் போய் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். 2 விதமாக இருக்குது. நான் எல்லா விதமும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து மானிட்டர் மோடில் இருக்குது. இப்போ வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பாருங்கள் இன்புட் கொடுக்கலாம். இல்லை இங்கேயே பாருங்கள் மாடிஃபை வேல்யூ இருக்கும். பாருங்கள் மாடிஃபை வேல்யூ இருக்கா, மாடிஃபை வேல்யூ கொடுத்துட்டு x0 ஆன். ஏதாவது ஒரு இன்புட் ஆனாலும் நமக்கு அவுட்புட்டு ஆன் ஆகணும். ஆன் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ ரெண்டுமே ஆஃபில் இருக்குது. இப்போ x0 ஆன் பண்ணால் ஆன் ஆச்சு. x1 ஆன் பண்ணுறோம், ஆன் ஆயிடுச்சு. அவுட்புட்டு x0 x1 2 இன்புட் ஆனாலும் நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். இதுதான் கைஸ் நமக்கு கான்செப்ட்டு. ஆன் கேட்டு ஆர் கேட்டு நீங்கள் வந்து மீதி எல்லா கேட்ஸும் நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படியே ஸ்டாப் சிமுலேஷன் பண்ணணும். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரீட் மோடுக்கு வந்துடும். ரீட் மோடில் இருந்துன்னா நம்ம பார்க்க தான் முடியும், ப்ரோக்ராம் எடிட் பண்ண முடியாது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மோட் இருக்கும். ரைட் மோடுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம் கைஸ். இதுதான் நீங்கள் வந்து எல்லா கேட்ஸும் போட்டு பாருங்கள். ஏதாவது டீச்சிங்கில் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ புரியல, இது கொஞ்சம் புரியல, இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.